ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் பற்றியும் அவங்க குணம் பற்றியும் ஔவையார் சிந்திக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு சில காட்சிகள், சில சம்பவங்கள் அவங்க மனசில் இடம்பெறுது. அந்த காட்சியை மையப்படுத்தியே நமக்கு ஒரு பாடலை அம்மா தந்திருக்கிறாங்க. அந்த பாடலை நம்ம ஆழ்ந்து படித்தோம்னா அது அரிய பெரிய செய்திகளை நமக்கு சொல்லுது. அந்த பாடலை பார்த்துட்டே அதனுடைய பொருளை நம்ம பார்ப்போமே. அந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லார், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க இதில் இருந்தவங்க? அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அப்படின்னா, இந்த அட்டாலும் என்ற சொல் சுண்ட காய்ச்சினாலும், நீங்கள் அடுப்பில் வச்சு எவ்வளவு அந்த பாலை காய்ச்சினாலும் காய்ச்சுவதால் அது சுவையில் குன்றிடாது. மேலும் மேலும் சுவை அதிகரிக்குமே தவிர அது சுவை குன்றாது. அதுபோல் நம்மால் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் நல்ல நண்பர்கள் நம்மை விட்டு பிரியாமல், அந்த அன்பு சுவை குன்றாமல் நம்மளோட இருப்பாங்க. அதே நேர்மாறாக நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் அப்படிங்கிறாங்க. அதாவது நட்பு செய்வது போல அவர்கள் இருந்தாலும் அந்த மனத்தில் அன்பு இல்லாதவர்கள், ஆழ்மன அன்பு இல்லாதவர்கள், அவர்கள் என்றைக்குமே நண்பர்கள் ஆக மாட்டாங்க. நமக்கு ஒரு இக்கட்டு இடையூறு வரும்போது தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஏதோ நெருங்கி பழகிற மாதிரி தெரியும், அவர்களெல்லாம் உண்மையான நண்பர்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. என்ன கெட்டாலும்? பொருளாதாரத்தில் அவர்கள் நலிந்து போனாலும் மேன்மக்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்க மாட்டாங்க. அந்த மேன்மையான குணம் அவர்கள்ட்டேருந்து எப்போவுமே நீங்கி போயிடாது. அதை தான் அந்த வரியில் அவங்க அழுத்தி சொல்கிறாங்க. இறுதியாக ஓமையாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு இருக்குது பாருங்கள். சங்குன்னா அந்த சுண்ணாம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த சங்கு வகை சார்ந்தது தான். நம்ம வீடுகளுக்கு இப்போ அந்த சுண்ணாம்பை கொண்டு வந்து அந்த சூடுபடுத்தி இந்த மேலே தளம் போடுறதுக்கெலாம் அதை பயன்படுத்துவோம். அப்போ என்ன தான் கொதி நீரில் கொதிக்க வச்சு நம்ம அதை என்ன பண்ணாலும் அதனுடைய வெண்மை அதிகமாகுமே தவிர, சங்கு உள்பட நீங்கள் நெருப்பில் போடுங்களேன் சங்கை, கருத்து போயிடாது. அதனுடைய வெண்மை மேலும் மேலும் அதிகமாகுமே தவிர அது கருத்து போகாது. இப்படி இந்த மனிதர்களில் இனம் பிரித்து நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தும் நீக்கியும் நாம் வாழ வேணும்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த கருத்தை நம்ம ஆழ்மனதில் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா என்னங்க துன்பம் வந்துட போது? அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி. வணக்கம்.